ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து ரேடியோஸ் தமிழ். நான் உங்கள் ஜெகதீஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக நியூஸ் பேப்பரை வச்சு பட்டம் எப்படி செய்கிறது, அப்படி செஞ்ச பட்டத்தை எப்படி ரொம்ப தூரம் உயரத்துக்கு பறக்க வைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு தேவையானதுன்னு பார்த்தோன்னா ரொம்பவும் பேசிக்கான 4 விஷயங்கள்: நியூஸ் பேப்பரு, கம்மு, நூல், தொடப்பக்குச்சி. ஸோ கம் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் சாப்பாடு இருக்குந்தா சாப்பாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கிழிச்சு வச்சுட்டு அதை வந்து நமக்கு சதுரமாக வந்து நமக்கு பேப்பர் வேணும். ஸோ அதனால் நீளமாக இருக்கிற பேப்பரை இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடித்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கீழே இருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி முக்கோணம் மாதிரி மடித்தோம் அப்படின்னா கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அழகாக வந்து நமக்கு சதுரமாக செவ்வக வடிவில் வந்து நமக்கு கிடச்சிரும் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோன்னா விளக்கு மாற்று குச்சி வேணும். ஸோ விளக்கு மாற்று குச்சி எடுத்துகிட்டு அடியில் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், மொத்தமாக இருக்கும். ஸோ அந்த தடிமனாக இருக்கிறத கொஞ்சம் வந்து கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பில்லு மாதிரி வந்து வளைச்சி பார்த்து அளவு பார்த்து நமக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற விளக்கு மாற்று குச்சியை வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். ஸோ ஒரு தொடப்பு குச்சியில் 2 பக்கமும் நூலை கட்டி வில்லு மாதிரி வந்து வளைச்சி இந்த மாதிரி வந்து நூலை திருப்பி கட்டிக்கணும். இன்னொரு தொடப்பு குச்சி வந்து நேராக வந்து வச்சுக்கணும், நம்ம வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நமக்கு வந்து இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒட்டுறதுக்கு வந்து நமக்கு பேப்பர் தேவை. ஸோ நம்ம கிட்டே இருக்கிற பேப்பரை சின்ன சின்னதாக வந்து கிழிச்சு எடுத்து வச்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கம்மை தடவிட்டு ஸோ தொடப்பு குச்சியோடைய 4 மூலையிலையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். தொடப்பு குச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 4 மூலையிலையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே கீழே எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணி ப்ளஸ் நம்ம தொடப்பு குச்சி 2 தொடப்பு குச்சி வந்து ஜாயின் ஆகிற இடத்துலையும் வந்து நல்லா ஒரு 2 பேப்பர் வந்து வச்சு நல்லா ஹெவியாக ஒட்டிக்கலாம். கீழே நூலும் தொடப்பு குச்சியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் வந்து நம்ம பேப்பர் போட்டு ஒட்டிடலாம். ஸோ நம்ம இந்த ஒட்டுற பேப்பர் வந்து எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வந்து இருக்கணும். ஸோ ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருந்ததுன்னா வந்து வெயிட் வந்து ஒரு பக்கம் இழுக்கும். அதனால் நம்ம பட்டம் பறக்க வைக்கும்போது ஒரு பக்கமாக சாஞ்சிட்டு போகிறதுக்கு வளைஞ்சி வட்டம் அடித்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒட்டக்கூடிய பேப்பர் வந்து எல்லா பக்கமும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வால் ரெடி பண்ணணும். ஸோ வால் ரெடி பண்ணுறதுக்கு பேப்பரை வந்து இந்த மாதிரி மடித்து நூல் வச்சியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ நீளமாக வேணாலும் நம்ம வந்து வால் வச்சுக்கலாம். இப்போ வந்து வாலுக்கு தேவையான பேப்பரை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சிசர்னால் சிசர்லையும் கட் பண்ணிக்கலாம், இல்லை கையில் வந்து நூல் மடித்து அப்படியே நூல் மூலமாகவும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலை வந்து நம்ம நீளமாக வந்து அடிஷ்னலாக ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வால் நல்லா நீளமாகவே வச்சுக்கலாம். ஸோ அது போக நம்ம சைடில் வந்து சைடு விங்கு, அதாவது பட்டத்தோடைய 2 பக்க சைட்லேயும் வந்து ஒவ்வொரு பீஸ் வந்து நீளமாக வந்து பேப்பர் ஒட்டிடலாம். இந்த பேப்பர் சைடில் ஒட்டுறது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டம் மேலே பறக்கும்போது வட்டமடித்து கீழே வந்து விழுந்துடும். ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்கு வெயிட் 2 பக்கமும் வந்து பேலன்ஸ் பண்ணி பட்டம் ஸ்டெடியாக பறக்கிறதுக்கு வந்து நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம், ஒட்டியிருக்கோம். ஸோ இப்போ வந்து வாழை நம்ம நீளமாக வந்து கீழே வந்து ஒட்டிக்கலாம், பெரிய வாழை வந்து நீளமாக ஒட்டிக்கலாம். ஸோ கீழே வந்து டிசைனுக்கு வேணால் வந்து கீழே வந்து பேப்பர் வந்து முக்கோணமாக ஒன்று கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வேணாலும் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தை விட கடைசியான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நூல் கட்டுற விஷயம் தான். ஸோ இந்த நூல் நம்ம ப்ராப்பராக கட்டலை அப்படின்னாலும் நம்மளால் பட்டத்தை வந்து கரெக்டாக பறக்க வைக்க முடியாது. ஸோ 4 பக்கத்தில் இருந்து வந்து நூல் கட்டணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 2 தொடப்பு குச்சியும் நூலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒன்றும், தொடப்பு குச்சியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒன்றும், சைடில் 2 நூலும் வந்து கட்டி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதை கட்டி எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து லென்த்தாக வந்து நம்ம நூல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லென்த்தாக ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளுடைய பட்டம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ பறக்க விட்டுட்ருக்கோம் பாருங்கள். ஸோ நம்ம ரொம்ப வந்து பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. காற்றடிக்கிற திசையில் பட்டத்தை விட்டுட்டு லைட்டாக பறக்கும்போது நம்ம லேஸாக வந்து நூலை விட்டு சுண்டி இழுத்தோம் அப்படின்னாலே பட்டம் நல்லா உயரத்துக்கு போயிடும். ஸோ அது நம்ம ரொம்ப இழுக்க வேண்டியதில்லை, ரொம்ப நூல் விட வேண்டியதில்லை. ப்ராப்பராக வந்து லைட்டாக வந்து பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பட்டமே வந்து நம்ம கையிலேருந்து நூலை இழுத்துக்கிட்டு போகும். ஸோ அப்படி இழுத்துட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நூலை விட்டோம் அப்படின்னாலே போதும். நூலை விட்டுட்டு இருக்கும்போது நம்ம கையிலேருந்து நூல் போகிறது, பட்டம் இழுத்துட்டு போகிறது ஸ்லோவாச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் சுண்டி விடணும். அப்படி விட்டோம் அப்படின்னா பட்டம் ரொம்ப உயரத்துக்கு பறக்கும்.